ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மை கடந்த 9 மாதங்கள் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರೇ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ದೇವರು ತಾನೇ 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ಕಾದು ಸಂರಕ್ಷಿಸಿ ಈ 10ನೇ ತಿಂಗಳಿಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. கிருபை நம்ம இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ಆತನ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಡೆಸಿದೆ. 9 மாதங்களாய் நம்மை பாதுகாத்த கர்த்தர் 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಸಂರಕ್ಷಿಸಿದ ಕರ್ತನು நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ಈ 10ನೇ ತಿಂಗಳಲ್ಲೂ ಸಹ ಕರ್ತನು ನಡೆಸಲು ನಮಗೆ ಸಾಕಾಗಿದ್ದಾರೆ. அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல ಹಾಗೆ ನಾವು ಇರುವಂತ அப்படியே எழுந்து நின்று ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ಹಾಗೆ ನಾವು ಕರ್ತನನ್ನು இந்த 10வது மாதத்தின் இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ಈ 10ನೇ ತಿಂಗಳ ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ಈ ತಿಂಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ உம்முடைய சமூகத்துல ನಿಮ್ಮ உம்மை ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆராதித்து ನಿಮ್ಮನ್ನು உம்முடைய பிரசன்னத்தோடு கூட ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯೊಂದಿಗೆ இந்த மாதத்தை நாங்கள் தொடங்க ಈ வந்திருக்கிறோம். ತಿಂಗಳನ್ನು உம்முடைய ಪ್ರಾರಂಭಿಸಲು ஆளுகைக்குள்ளாக ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ இந்த ஆண்டவரே நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ಈ ಸಮಯವನ್ನು நீங்க ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. ஹalleluya. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ஹalleluya. 9 மாதங்களாய் நடத்தின கர்த்தர், 9 ತಿಂಗಳುಗಳ ஓ ಕಾಲ நம்மை ನಡೆಸಿದ பலப்படுத்தினவர், ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದ நம்மை பாதுகாத்தவர், ನಮ್ಮನ್ನು ஓ ಸಂರಕ್ಷಿಸಿದ நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தவர், ನಮ್ಮ ಎಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು நம்மை ಪೂರೈಸಿದ விசாரித்தவர், ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸಿದ நம்மோடு கூட இருந்து நடத்தினவர். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಡೆಸಿದ ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதானவைகளா இருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. ಕೃಪೆಯು ನೂತನವಾಗಿ ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே எங்களை நடத்துகிறதே, ஸ்தோத்திரம். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಿನ್ನ ஹalleluya. ಕರುಣೆಯು ನಮ್ಮನ್ನು எங்களை ನಡೆಸಿದ್ದಲ್ಲ. சூழ்ந்திருக்கிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ಓ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸುತ್ತುವರೆದಿರುವಂತ ஹalleluya. ಕೃಪೆಗಾಗಿ அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிறோம். பெரியவர், பெரியவர், ஓ பரிசுத்தர், பரிசுத்தர், மாறாதவர், மாறாதவர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, இந்த வருடத்தின் 9 மாதங்களை எங்களை பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக ಈ ஸ்தோத்திரம். ವರ್ಷದ 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ನಮ್ಮನ್ನು ಕಾದು இந்த ಸಂರಕ್ಷಿಸಿದ 10வது மாதத்தின் இந்த காலை நேரத்துல, ಈ 10ನೇ ತಿಂಗಳ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த மாதத்தின் ஆண்டவரே நாங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக, ಈ ತಿಂಗಳನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ மற்ற ಮುಂಚೆ, வேலைகளை நாங்கள் செய்வதற்கு முன்பதாக ಉಳಿದ ಕೆಲಸಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ನಾವು ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ உம்முடைய ಬಂದಿದ್ದೇವೆ. பிரசன்னத்திலிருந்து, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ, உம்முடைய சமூகத்திலிருந்து ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಿಂದ இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்க வந்திருக்கிறோம். ಈ ಹೊಸ ತಿಂಗಳನ್ನ கர்த்தர் ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕೆ இந்த ஜெப நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ಕರ್ತನೇ, ಈ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯವನ್ನು கர்த்தர் ನೀವು எங்களோடு ಜವಾಬ್ದಾರಿ பேசும் ஆண்டவர். ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ இந்த ஒரு ಮಾತನಾಡಿ மாதத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ಈ வெளிப்படும். ತಿಂಗಳಿಗೆ ಅದು ಕರ್ತನಿಗೆ ಬಿಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸಿ இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை விசேஷமாய் நடத்துவீரா? ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ சமூகத்துல இருக்க போகிற இந்த ஜெப நேரத்தை ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಂತ ಈ ಪ್ರಾರ್ಥನಾ நீங்க ஆளுகை செய்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮಾಡಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ. ஆமென், ஆமென். நாம தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளலாம். ದಯವಿಟ್ಟು ஆமென். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. நம்ம தேவனை துதித்து ஆராதித்து ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ஆமென், இந்த ಆರಾಧಿಸಿ புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் போக போகிறோம். ಈ ಹೊಸ ತಿಂಗಳೊಳಗೆ ನಾವು தொடர்ந்து எபி நம்ம ஆராதனைக்குள் நடத்த போறாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நாம் கர்த்தரை ನಮ್ಮನ್ನು ஆராதிப்போம். ಆರಾಧನೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ. ಆಮೆನ್. ಇದುವರೆಗೆ ನಮ್ಮ ನಡೆಸಿ ಬಂದ ಕರ್ತನು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆತನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿದ್ರು ಆತನಿಗೆ ಸಾಲದು. ಆಮೆನ್. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎಂಬಾಡನ್ನು ಮಾಡಿ ಕರ್ತನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ
ನನ್ನ ಉಸಿರು ನೀನೆಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ ಏಸಯ್ಯ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ, ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ, ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಸಿವೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ. ಹಸಿವೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ. ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾನ ನೀ, ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಓ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ
ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರನ ಕರ್ತನೆ ನನ್ನ ಜೀವಿತದಿಂದ ಮಾಡಿದೆ ಸ್ವಾಮಿ. ನಿಮಗೆ ಕರ್ತನೆ ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗೂ ಘನತೆಗೂ ಪಾತ್ರನಾದ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ. ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವನೇ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನೇ, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವನೇ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿರಂತರ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಎಲ್ ಶಾಡೈ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿರಂತರ ದೇವನೇ ಆರಾಧನೆ. ನಿತ್ಯ ದೇವರು ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ. ನಿತ್ಯ ದೇವರು ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಾಡೈ ದೇವನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲೋಲಾಂ ದೇವನೇ. ಎಲ್ ಶಾಡೈ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸರ್ವಶಕ್ತನೇ ಆರಾಧನೆ, ಎಲ್ ಶಾಡೈ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸರ್ವಶಕ್ತನೇ ಆರಾಧನೆ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿ ಕರ್ತನೇ, ಸರ್ವಲೋಕವನ್ನು ಆಳ್ವವನೇ. ನೀ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿ ಕರ್ತನೇ, ಸರ್ವಲೋಕವನ್ನು ಆಳ್ವವನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಾಡೈ ದೇವನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಾಡೈ ದೇವನೇ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದ ಆತನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ನಮ್ಮನ್ನು ಇದುವರೆಗೂ ಕಾದು ನಡೆಸಿ ಬಂದ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿ ಮೇಲಾದ ನಾಮವನ್ನು ಉಡೆಯೋಣ ಆತನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಘನತೆಗೂ ಮಹಿಮೆಗೂ ಪಾತ್ರನಾದ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಗಾನ ಮಾನ ಮಹಿಮೆ ಕರ್ತನೆ ಒಬ್ಬನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿದ ಕರ್ತನೆ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಒಂದು ಕರ್ತನೆ ಜೀವೋಳನ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯ ಹಾಗೆ ನಾವು ಇರುವಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ
ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ಅಳಿದು ಹೋಗುವಂಥ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿಯೂ, ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಗಾಗಿಯೂ, ನಮ್ಮ ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿಯೂ, ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿಯೂ, ಸಭೆಗಳಿಗಾಗಿಯೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಇರುವಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಅವರ ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರುವಂಥ 140 ಕೋಟಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿರುವಂಥ ಜನರನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಡಲಿ, ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ, ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ ಇರಲಿ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವ. ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ಕಾದು ಸಂರಕ್ಷಿಸಿ ನಡೆಸಿ ಬಂದಂಥ ದೇವರು ಅಪ್ಪ, ಈ 10ನೇ ತಿಂಗಳಲ್ಲೂ ಸಹ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ನಡೆಸುವಿಕೆಗಾಗಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. ನಮ್ಮ ದೇಶದ ಜನತೆಯನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವು ಅಪ್ಪ ನಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ ಉಂಟಾಗಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಎಲ್ಲ ಕಲಹಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ, ಗಲಭೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ, ಅಸಮಾಧಾನದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ ಅಪ್ಪ. ಓ, ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ 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 ಅಪ್ಪ. ಎಲ್ಲ ನಮ್ಮ ದೇಶದ ನಾಯಕರುಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ ರಾಜ್ಯ, ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ. ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ, ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ನಾವು ಇರುವಂಥ ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆ, ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವ. ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ನಾವು ಇರುವಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ದೇವರೇ, ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ಅಪ್ಪ, ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ಅಪ್ಪ, ಬೇಡದ ಅಪ್ಪ ಅಸಹ್ಯವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು, ಇವೆಲ್ಲವನ್ನ ಅಪ್ಪ ನೀವು ತೆಗೆದುಹಾಕಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, ನಮ್ಮ ಪಟ್ಟಣವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಓ, ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಅಪ್ಪ, ಓ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯವಾಗಿ ಅಪ್ಪ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ಅಪ್ಪ ದೇವರನ್ನು ನೋಡುವಂಥ ಒಂದು ಆತ್ಮಗಳಾಗಿ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಹಾಗೆಯೇ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರೋಣವ. ದೇವರೇ, ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂಥ ಜನತೆಯನ್ನು ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಬೆಳಕಿನ ಜನರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ನಡೆಸಿರಿ ತಂದೆಯೇ, ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. ಓ, ಇರುವಂಥ ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಪ್ಪ, ಓ ನಮ್ಮ ಅಪ್ಪ ರಾಜ್ಯದಿಂದಲೂ ಪಟ್ಟಣದಿಂದಲೂ ತೆಗೆದು ಹಾಕಿರಿ, ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆಯೇ, ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ನೀವು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತಿಯ ಮಕ್ಕಳು ಒಂದು ನಿಜವಾದ ಒಂದು ಕ್ರೈಸ್ತತ್ವವನ್ನು ಜೀವಿತದಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕು. ಓ, ದೇವರನ್ನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ತೋರಿಸುವಂಥ ಮಕ್ಕಳಾಗಿ, ಕುಟುಂಬಗಳಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವ. ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತಿಯ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನ ತೋರ್ಪಡಿಸುವಂಥ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ, ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪ ಹೊರಪಡಿಸಬೇಕು ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೆಂಬುದನ್ನು ಅಪ್ಪ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸಬೇಕು. ದೇವರೇ, ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದೊಂದು ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಹೇಳೋಣ ದೇವರೇ, ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, ನಡೆಸಿರಿ ತಂದೆಯಪ್ಪ. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. ಅವರ ಕ್ರಿಯಾ ರೂಪದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನ ತೋರ್ಪಡಿಸಬೇಕು ಅಪ್ಪ, ಪ್ರತಿಫಲಿಸಬೇಕು ತಂದೆಯೇ ಅಪ್ಪ. ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಹಾಗೆ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂಥ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ದೇವರು 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಸಂರಕ್ಷಿಸಿ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ದೇವರು ಒಂದೊಂದು ದಿವಸ ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ನೂತನವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಕೇಳುವಂತವನಾಗಿ, ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಡುವಂಥವನಾಗಿ, ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸುವಾತನಾಗಿ ಇದ್ದು ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ನೂತನ ತಿಂಗಳಲ್ಲೂ ಸಹ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು, ಕಾದು ಸಂರಕ್ಷಿಸಬೇಕು, ದೇವರು ನಡೆಸುವಂಥ ನೂತನವಾದ ವಿಧಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಹಾಗೆಯೇ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ.
ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಓ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಪ್ಪ. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ನಡೆಸುವಿಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಲಿ ತಂದೆಯೇ. ಅಪ್ಪ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಅಪ್ಪ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಪ್ಪ ನೂತನವಾದ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ ತಂದೆಯಪ್ಪ. ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಎಲ್ಲ ಸೇವೆಗಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ದೇವರೇ. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಎಲ್ಲ ಸೇವೆಗಳಲ್ಲೂ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಹಸ್ತ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ, ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ. ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಿರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென் 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 ஹalleluya. கர்த்தர் நம்ம எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நம்ம எல்லா பிரார்த்தனைகளை கேட்டதற்காக ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் ಕೊಟ್ಟಂತ ಹೊಸ ತಿಂಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. நன்றி அப்பா, நன்றி. இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ಈ ಹೊಸ ತಿಂಗಳಿಗಾಗಿ கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ಈ ಹೊಸ ತಿಂಗಳಿಗಾಗಿ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நம்மை முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರಿಗೆ ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நடத்தும் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தை அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய சபையை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நீர் முழுவதுமாய் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில் அவர் நம்மை நடத்தும்படியா, நம்மை பலப்படுத்தும்படியா அப்படியே அந்நிய பாஷையில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தின் 9 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வமே. ಕರ್ತನು 9 ತಿಂಗಳು ಈ ವರ್ಷದ 9 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ಕರ್ತನ ಕಣ್ಮಣಿಯ ಹಾಗೆ ಕಣ್ಮಣಿ போல பாதுகாத்த கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿ ಹಾಗೆ ಕಾದಂತ ದೇವರೇ நன்றி அப்பா. 10வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ಈ 10ನೇ ತಿಂಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இதுவரை நடத்தினே இது இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரிகதலப ரிகடன ரகதலன எங்கள் கரத்தை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய குடும்பங்களை நடத்துங்க ஆண்டவரே. சபையை நடத்துங்கப்பா. மாதம் முழுவதும் நடத்துங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் இப்படி ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புது பலன், புது கிருபை, புது தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடுகிறவர், கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிறவர், எங்களுக்கு முன்பதாய் கடந்து போய் எங்களுக்கு முன்பதாய் கடந்து போய் எல்லா கரடான முரடான தடையான காரியங்களை உடைத்து போட்டு எல்லா தடையாத காரியಗಳನ್ನು ಒಡೆದು எங்களுக்காக வழி ஏற்படுத்துகிறவரே ನಮಗಾಗಿ ದಾರಿಯನ್ನು நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ. உமக்கு நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಲೇಗದಲ ಶಕರಗದಲರಾ ಲೇದಿನಿ ಅಂತರು ಶಕರ ಬದಲರಾ. ஓ இன்னும் அபிஷேகத்தை தாங்கப்பா. இன்னும் அபிஷேகத்தை, இன்னும் பலனை தாங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். இன்னும் நம்ம ஆத்மிக ஜீவிதங்களை கட்டெப்பிசல்படಲಿ. வசன ஞானத்தை, உம்முடைய வசனத்தின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். இன்னும் ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಜ್ಞಾನವನ್ನು, ವಾಕ್ಯದ ಆಳಗಳನ್ನು ನಮಗೆ ಕಲಿಸಿ. உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். ನಿಮ್ಮ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು எங்களுக்காய் வைத்திருக்கிறவர்களை பார்க்கும்படியா எங்களுடைய கண்களை திறந்தருளும். ಕರ್ತನೇ, ನೀವು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ಕಣ್ಗಳನ್ನು எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஜெப வாழ்க்கை பலப்படுத்தப்படட்டும். ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ சோர்ந்து போன அநேகருடைய வாழ்க்கை மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படுவதா. ಸೋತು ಹೋದ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ ಹೊಸದಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீரா. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತಗಳು ಕಟ್ಟೆಬ್ಬಿಸಲ್ಪಡಲಿ. பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ಬಲ ಉಂಟಾಗಲಿ ದೇವರೇ. பலன் உண்டாகட்டும். ಬಲ ಉಂಟಾಗಲಿ. தளர்ந்து போன கைகள் பலனடையட்டும். ಸೋತು ಹೋದ ಕೈಗಳು ಬಲ ಹೊಂದಲಿ. ஆண்டவரே, தளர்ந்து போன முழங்கால்கள் பலனடையட்டும். ನಡುಗುವಂತ ಮೊಣಕಾಲುಗಳು ಬಲ ಹೊಂದಲಿ. ஹalleluya. நன்றி அப்பா.
உம்முடைய கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ஒவ்வொரு குடும்பத்திலுமே உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಂರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಿರಲಿ. ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇವೆ. எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನೇ இந்த ನಿಮ್ಮ மாதத்திற்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு ಈ வெளிப்படுத்துங்க. ತಿಂಗಳಿಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀವು உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளலாம். ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ஆமென். 9 மாதங்களாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த தெய்வம். 9 ತಿಂಗಳ ಕಾಲ ಕರ್ತನು ಕಣ್ಮಣಿಯ ಹಾಗೆ ಕಾದು ஆமென். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார். ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳೆಲ್ಲ ಆತನು ಪೂರೈಸಿದ್ದಾನೆ. நம்மை விசாரித்திருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸಿದ್ದಾನೆ. அவர் பலப்படுத்தி இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ದಾನೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹாப்பி நியூ மந்த். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ ಹ್ಯಾಪಿ நியூ மந்த். Happy new ஆமென். ஹாப்பி பிளஸ்ட் நியூ மந்த். ஆமென். ஹாப்பி பிளஸ்ட் ஆமென். இது ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾದ ತಿಂಗಳಾಗಿ ಕರ್ತನು ஆமென். நம்ம ஒவ்வொரு மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ನಾವು ಒಂದು ಪ್ರತಿಯೊಂದು ತಿಂಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ கர்த்தர் நமக்கு அந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை நம் வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ಕರ್ತನು ಆ ತಿಂಗಳಿಗೆಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಡುವಂತದನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆமென். அதே நேரத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நம்மை நடத்துகிறார். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಗ್ದಾನವನ್ನ ಕರ್ತನು ನೆರವೇರಿಸಿ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சில நேரங்களிலே அதை முன்பதாக நிறைவேற்றும்படியாய் நடத்துகிறார். ஆமென். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಮಾರ್ಗವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஒரு 10வது மாதத்திற்கு நமக்கு வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ಕರ್ತನು ಈ ಒಂದು 10ನೇ ತಿಂಗಳಿಗೆಂದು ನಮಗೆಂದು ಇಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನ எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳುವ. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் ಯೆಹೆಜ್ಕೇಲ ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕ 34வது அதிகாரம் 34ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம். 27ನೇ ವಾಕ್ಯ. எசேக்கியேல் 34:27. ಯೆಹೆಜ್ಕೇಲ 34:27. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ಎಲ್ಲರೂ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಹೋದೋಣವಾ? எடுத்தாச்சா? ತೆಗೆದಾಯ್ತಾ? ஓகே, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ತೋಟದ ಮರಗಳು ಹಣ್ಣು ಬಿಡುವವು, ಹೊಲಗಳು ಒಳ್ಳೆಯ ಬೆಳೆ ಕೊಡುವವು, ಜನರು ಸ್ವದೇಶದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರುವರು. தங்கள் கனியை தரும், ಅವರ பூமி ಮೇಲೆ தன் ಹೇರಿದ பலனை ನೊಗದ கொடுக்கும், ಗೂಟಗಳನ್ನು அவர்கள் ನಾನು தங்கள் ಮುರಿದು தேசத்தில் ಹಾಕಿ சுகமாயிருப்பார்கள். ಅವರನ್ನು ಅಡಿಯಾಳಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡವರ ಅಧೀನದಿಂದ கயிறுகளை ಬಿಡಿಸಿದಾಗ அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் ಯೆಹೋವನು கைக்கு ಎಂದವರಿಗೆ அவர்களை ದೃಢವಾಗುವುದು. நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். மறுபடியும் சத்தமா எல்லாருமே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சத்தமா சேர்ந்து வாசிக்கலாமா? வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமா இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದ நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து ನಾನು ಅವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ನೊಗವನ್ನ ತೆಗೆದು அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது ಅವರನ್ನು ಅಡಿಯಾಳಾಗಿ ಮಾಡಿದವರ ಅಧೀನದಿಂದ ಬಿಡಿಸಿದಾಗ நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ಆಮೆನ್. ಯೆಹೋವನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இந்த ஒரு பூமியில ಈ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ கர்த்தர் ஒரு வார்த்தையை நிறைவேற்ற உறுதிப்படுத்தணும்னு சொன்னா ಕರ್ತನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೃಢಪಡಿಸಬೇಕಾದರೆ யாரை கொண்டு அதை உறுதிப்படுத்த முடியும்? ಯಾರನ್ನ ಇಟ್ಟು ಅದನ್ನ உதாரணம் இப்ப நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம். ಉದಾಹರಣೆಗೆ ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ சில டைம்ல சொல்லுவோம், உன் மேல சத்தியமா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு. அது உறுதிப்படுத்துறதுக்கு ಕೆಲವು ಸಮಯ ನಾವು ಮಾತನ್ನ ಹೇಳುವಾಗ ನಿನ್ನ ಮೇಲೆ ಸತ್ಯವಾಗ್ಲೂ ನಾನು கண்டிப்பா ಮಾತನ್ನ ನೆರವೇರಿಸ್ತೇನೆ, கண்டிப்பா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾನು ನೆರವೇರಿಸ್ತೇನೆ. ஆண்டவர் அப்படி செய்யணும்னா என்ன யார் மேல சொல்ல முடியும்? ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಯಾರ ಮೇಲೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அவரை விட பெரியவர்கள் யாருமே இல்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಿಗಿಂತಲೂ ಮೇಲೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಬೇರೆ ಯಾರು ஆண்டவர் ಇಲ್ಲ. நிறைய இடத்துல அப்படி சொல்லும்போது ದೇವರು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ಹೇಳುವಾಗ செய்யும்போது ನಾನು ಅದನ್ನ ಮಾಡುವಾಗ நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ನಾನೇ ಯೆಹೋವನು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವಿರಿ. அவர் சொல்றாரு, நான் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ನಾನು ದೇವರೆಂದು ನೀವು அதை ಅರಿತುಕೊಳ್ಳುವಿರಿ. பார்க்கும்போது, ಅದನ್ನು ನೋಡುವಾಗ, அதை செய்து முடிக்கும்போது, ಅದು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಾಗ அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ಆಗ ನೀವು ಕರ್ತನೆಂದು ಅರಿತುಕೊಳ್ಳುವಿರಿ. அதனால கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது ಕರ್ತನು ಒಂದು
ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತೆ ಹೇಳಿದಾಗ அவர் என்னன்னா அவரை வைத்து தான் சொல்றாரு, நீங்க அப்போ தெரிந்து கொள்ளுவீர்கள். ಅವರು ದೇವರು ಆತನನ್ನ ಇಟ್ಟೇ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆಗ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. இந்த ஒரு வசனத்தை கவனிக்கும் போது, ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನಿಸುವಾಗ மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொண்ட இந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தின் ஒரு வார்த்தை, ಬಹು ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಈ ವಾಕ್ಯದ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು நான் கயிறுகளை அறுத்து, நுகத்தின் கயிறுகளை அறுத்து, ನಾನು ನೊಗದ ಗೂಟಗಳನ್ನ ಮುರಿದು ಹಾಕಿ, அவர்களை நான் அடிமை கொண்டவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போது, ಅವರನ್ನು ಅಡಿಯಾಳಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡವರ ಅಧೀನದಿಂದ ಬಿಡಿಸಿದಾಗ நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ನಾನೇ ಯೆಹೋವನು ಎಂದು ದೃಢವಾಗಿ, when I deliver them, நான் எப்பொழுது அவர்களை விடுதலையாக்குகிறேனோ, ನಾನು ಯಾವಾಗ ಬಿಡಿಸುತ್ತೇನೋ, எப்பொழுது அவர்கள் மீது இருக்கிற நுகங்களை எல்லாம் நான் எடுத்து போடுவேனோ, ಯಾವಾಗ ಅವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ನೊಗಗಳನ್ನು ತೆಗೆದು அப்பொழுது ಹಾಕುತ್ತೇನೋ, கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ಆಗ ಕರ್ತರ್ ಎಂದು ಅವರು இந்த 34வது அதிகாரத்தை நம்ம கவனிக்கும் போது, ಈ 34ನೆಯ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನ ಗಮನಿಸುವಾಗ அது ஒரு மேய்ப்பருக்கும் ஆடுகளுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசத்தை சொல்லிட்டு வரார். ஒரு தவறான மேய்ப்பர், ஈவன் வழி தப்பி போன ஆடுகள், தவறி போன ஆடுகள், இந்த ஒரு காரியம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ಒಂದು ಮಂದೆಯ ಕುರುಬನಿಗೂ ಕುರಿಗಳಿಗೂ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ஆனா ಇದೆ. ಆ ಮಂದೆಯ ಕುರುಬರ ಆ ದಾರಿ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ஆனா ಇದೆ. அது தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வரும்போது, ಮುಂದುವರೆದು ಅದನ್ನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾ ಬರುವಾಗ 25வது வசனத்திலிருந்து 25ನೇ ವಾಕ್ಯದಿಂದ கடைசி வசனம் வரைக்கும் கவனிக்கும், 31 வரைக்கும் கவனிக்கும் போது, ಕಡೆಯ ವಾಕ್ಯ 31ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ அப்போ ಗಮನಿಸುವಾಗ ஆண்டவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ அந்த ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. ஒரு வசனம் முடியும் போது, ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ಮುಗಿಸುವಾಗ 31வது வசனத்துல, 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, என் மந்தை என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தான் ஆடுகள் அப்படின்றார். ನೀವು ನನ್ನ ಕುರಿಗಳು, ನನ್ನ ಆಮೆನ್. ಕಾವಲಿನ ಕುರಿಗಳು ಅಂದ್ರೆ ನೀವು ನನ್ನ ಕುರಿಗಳು ಎಂಬುದಾಗಿ நான் ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ನಾನು ನಿಮ್ಮ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னொரு விதத்துல சொல்றாரு, ಇನ್ನೊಂದು ವಿಧದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் என்னுடைய ஆடுகள், ನೀವು ನನ್ನ நான் ಕುರಿಗಳು, மேய்ப்பன். ನಾನು ಕುರುಬನು. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ಹಾಗಾದ್ರೆ இந்த ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ, ஆடுகளை போல இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலே வைத்திருந்த, ಈ ಕುರಿಗಳು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಹಾಗೆ ಇರುವಂತ ಕುರಿಗಳ ಹಾಗೆ ಈ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇರುವಂತ ನಿಮ್ಮನ್ನ அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த, ಆ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ, அவர்களை கட்டி வைத்திருந்த, ಅವರನ್ನ ಕಟ್ಟಿ எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுவிப்பேன். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. அப்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ நான் ಮಾತು ಯಾವುದಂದ್ರೆ, விடுவிப்பேன். ನಾನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ಆಗ ನಿಮಗೆ அது ದೃಢವಾಗುವುದು. இல்லாம ஆண்டவர் நிறைய காரியங்களை இந்த வசனத்துல சொல்றார். 25ல இருந்தே வாசிக்கும் பொழுது, ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 25ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವಾಗ விடுவிக்கும் போது என்னெல்லாம் ஆகும்ன்றத அவர் தெளிவா சொல்லிட்டு வர, ಬಿಡಿಸಿದಾಗ ಏನೆಲ್ಲ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ என்ன ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகும்னு சொல்றாரு, ಏನ್ ಆಗ್ತದೆ நான் ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து ನಾನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನದ துஷ்ட ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು மிருகங்களை ಮಾಡಿ, தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். ದುಷ್ಟ ಮೃಗಗಳು ದೇಶದಲ್ಲಿ ನಿರದಂತೆ ಮಾಡುವೆನು. அவர்கள் சுகமாய் வனாந்தரத்துல என்ன பண்ணுவாங்க, தங்கி தாபரித்து இருப்பார்கள். ಅವರು ಕಾಡಿನಲ್ಲಿ ನಿರ್ಭಯವಾಗಿ ವಾಸಿಸುವರು. அவங்க காடுகள்ல கூட என்ன பண்ணுவாங்களாம், ಅವರು ಕಾಡಿನಲ್ಲೂ ಸಹ ಹೇಗಿರ್ತಾರಂತೆ, நித்திரை பண்ணுவார்களாம். ಅವರು ನಿದ್ರಿಸುತ್ತಾರಂತೆ. அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அவருடைய கேரக்டர் இந்த இடத்துல காட்டுறார், ஒரு ಈ குணத்தை. ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಗುಣವನ್ನ ಇಲ್ಲಿ என்ன ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿದ್ದಾರೆ. காட்டுறாருன்னா, ಅದು ಏನನ್ನ அவர் ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, விடுவிக்கிறவர். ಅವರು ಬಿಡಿಸುವ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த விடுவிக்கிறவர் என்று சொல்லும்போது, ಬಿಡಿಸುವಾತನು ಎಂಬುದನ್ನ அது ಹೇಳುವಾಗ நம்ம எபிரேய அவருடைய பேரை நம்ம சொன்னா, ಆತನ ಹೆಸರನ್ನ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ஜெகோவா மொபால்டி, ஜெகோவா மொபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಬಾಲ್ಟಿ, மொபால்டி, ಮೊಬಾಲ್ಟಿ, சொல்லுங்க, ஜெகோவா ஜெகோவா மொபால்டி. ಮೊಬಾಲ್ಟಿ, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மொபால்டி இல்ல மொபால்டி. ಮೊಬಾಲ್ಟಿ, ஜெகோவா மொபால்டி. ಜೆಹೋವಾ ಮೊಬಾಲ್ಟಿ. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பேரை நீங்க கேட்டு இருக்க மாட்டீங்க. ಈ ಒಂದು ಹೆಸರನ್ನ ನೀವು ಕೇಳಿರೋ ஜெகோவா மொபால்டி அப்படின்னா, ಜೆಹೋವಾ ಮೊಬಾಲ್ಟಿ. அதற்கு 3 அர்த்தங்கள் வேதத்துல சொல்லப்படுகிறது. ಅದಕ್ಕೆ 3 ಅರ್ಥಗಳು ஒன்னு, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ who ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. delivers, விடுதலையாக்க கூடியவர். ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ಆತನು, releases, அதை விடுவித்து வெளியில கொண்டு
வருபவர், ಬಿಡಿಸಿ ಹೊರತರುವ ಆತನು, ரிலீஸ் ஆர் ரெஸ்கியூ அப்படின்னா காப்பாற்றுகிறவர், ಕಾಪಾಡುವ ಆತನು, பிரசர்வ் அதನ್ನ பாதுகாக்கிறவர், ಅದನ್ನ ಸಂರಕ್ಷಿಸುವ ಆತನು, விடுதலை ஆக்குகிறவர், ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಆತನು, வெளியிலே கொண்டு வருபவர், ಹೊರ ತರುವ ಆತನು, அதை பாதுகாப்பவர் என்று சொல்லி அர்த்தம். ಸಂರಕ್ಷಿಸುವ ಆತನು, அதுதான் ஜெகோவா மொபால்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெகோவா ಜೆಹೋವಾ மொபால்டி. அதனால இந்த ஒரு மாதத்தை ಅದರಿಂದ ಈ ಒಂದು நாம் ತಿಂಗಳನ್ನು பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ஜெகோவா மொபால்டி என்று சொல்லி நம்ம இதை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ತಾ ஆண்டவர் ಇದ್ದೇವೆ. என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு? ದೇವರು ಏನನ್ನ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾ நான் ಇದ್ದಾರೆ? விடுதலையாக்குவேன், ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೇನೆ, நான் வெளியிலே கொண்டு வருவேன், ನಾನು ಹೊರ ತರುತ್ತೇನೆ, ஆமென் பிரசர் நான் அதை பாதுகாப்பேன் ನಾನು அப்படின்னு ಅವರನ್ನ சொல்றாரு. ಸಂರಕ್ಷಿಸ್ತೇನೆ. இப்போ மறுபடியும் இந்த எசேக்கியேல் 25வது வசனத்துக்கு வாங்க. 34:25ல ಪುನಃ ಈ ಯೆಹೆಜ್ಕೇಲ 34:25 இப்போ இந்த ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ மூன்று அர்த்தத்தை வைத்து இந்த வசனங்களை நீங்க கவனித்து பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு நமக்கு ಮೂರು புரியும். ಅರ್ಥಗಳನ್ನ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ದೇವರು ಏನು ಹೇಳಲಿಕ್ಕೆ இப்போ ಬರ್ತಿದ್ದಾರೆ சொல்றாரு ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்றார். ನೀವು ಕಾಡಿನಲ್ಲಿ ನಿರ್ಭಯವಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ அப்படின்னா ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. என்ன ஒரு அர்த்தத்துல சொல்றாரு பாருங்க. ಅದು ಯಾವ ಒಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ இப்போ ஒரு ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ஆடு ஒரு காடுல தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய டேஞ்சர் ಒಂದು ಕುರಿ ಕಾಡಿನಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಎಷ್ಟು இல்லையா? ಅಪಾಯಕರವಾದದ್ದು, எவ்வளவு ஆபத்து நிறைந்த ஒரு இடம். ಎಷ್ಟು ಅಪಾಯ ஆனா ತುಂಬಿರುವಂತದ್ದು. ஆண்டவர் சொல்ற அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து, ಆದರೆ ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುಖದಿಂದ ஆமென், ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ காடுகளிலே கூட நித்திரை பண்ணுவார்கள். ಕಾಡಿನಲ್ಲೂ ಸಹ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஆமென். hallelujah ಹೇಳೋಣ. அப்போ சூழ்நிலை எந்த மாதிரி பயமுறுத்தக்கூடியதா இருந்தாலும் ಸನ್ನಿವೇಶಗಳು ಯಾವ ಒಂದು ஆண்டவர் ಭಯಬಿಡಿಸುವ சொல்ற ರೀತಿಯಲ್ಲಿ ஆண்டவர் ಇದ್ದರೂ சொல்றாரு ದೇವರು அவங்க ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பயம் இல்லாமல், ಆ ಭಯವಿಲ್ಲದೆ ஏன்னா I am the ನಿರ್ಭಯವಾಗಿ deliverer, ನಾನು ஜெகோவா ಬಿಡಿಸುವಾತನು, மொபால்டி. ಜೆಹೋವಾ ஆமென். ಮೊಪಾಲ್ಟಿ, நான் அவர்களை விடுவிக்கிறவராக, ನಾನು ಅವರನ್ನು அவர்களை ಬಿಡಿಸುವಾತನಾಗಿ, பாதுகாக்கிறவராக, அவರನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವಾತನಾಗಿ, அவர்களை வெளியிலே கொண்டு வருகிறவராக நான் இருக்கிறேன். ಅವರನ್ನ ಹೊರ ತರುವವರಾಗಿ ನಾನು அப்படி நான் ಇದ್ದೇನೆ. செய்யும் போது ಹಾಗೆ ನಾನು நானே ಮಾಡುವಾಗ கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ನಾನೇ ஆமென். ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ அப்படியே ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. 26வது வசனத்தை அப்படியே கவனிக்கும் போது 26ನೇ நான் ವಾಕ್ಯವನ್ನು அவர்களை ಗಮನಿಸುವಾಗ, என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பொய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பொய்யும். ஆமென். அப்ப ನಾನು சொல்றாரு ಅವರನ್ನು ನನ್ನ ಪರ್ವತದ ಸುತ್ತಲ ಪ್ರದೇಶವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಸುಖಪಡಿಸುವೆನು, ಕಾಲಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆನು, ಶುಭದಾಯಕ ஆமா ವೃಷ್ಟಿಯಾಗುವುದು. அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுப்பேன் அப்படின்றார். அவருக்கு ஆடுகள் அகத்தியத்தை மேய்ப்பேன் அப்படின்னு ಆಗಿರುವಂತದನ್ನ ನಾನು பார்க்கும்போது ಕೊಡ್ತೇನೆ. அவர் சொல்றார் நான் வெளியில கொண்டு வந்து அவைகளை நான் போஷிப்பேன் ಒಬ್ಬ அப்படின்றார். ಕುರುಬ ಕುರಿ ಎಂದು ನೋಡುವಾಗ ನಾನು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯನಾಗಿ ನಾನು ಪೋಷಿಸ್ತೇನೆ. 27வது வசனத்துல வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாயிருப்பார்கள், நான் அவர்கள் முகத்தை கயிறுகளை அறுத்து, அதுதான் வாக்குத்தத்தமா நமக்கு சொல்லி இருக்கிறார், அவர்கள் அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ತೋಟದ ಮರಗಳು ಹಣ್ಣು ಬಿಡುವವು, ಹೊಲಗಳು ಒಳ್ಳೆಯ ಬೆಳೆ ಕೊಡುವವು, ಜನರು ಸ್ವದೇಶದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರುವರು, ಅವರ ಮೇಲೆ ಹೇರಿದ ನೋಗದ ಗೂಟಗಳನ್ನು ನಾನು ಮುರಿದು ಹಾಕಿ ಅವರನ್ನು ಅಡಿಯಾಳಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡವರ ಅಧೀನದಿಂದ ಬಿಡಿಸಿದಾಗ ನಾನೇ ಯೆಹೋವನು ಎಂದವರಿಗೆ ಅದೇ ದೇವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ இனி அவர்கள் பிரஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, ಅವರು ಇದು ಬೇರೆ ಜನರಿಗೆ ಅವರು ಸೂರೆ அவர்கள் பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, ಕಾಡು ಮೃಗಗಳು ಅವರನ್ನು ನುಂಗವು, தத்தளிக்க பண்ணுவர் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ಯಾರಿಗೂ ಎದರದೆ ಅವರು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇರುವರು. ஆமென். 29வது வசனத்தில் நான் அவர்கள் கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன், ನಾನು ಅವರಿಗೆ ಪ್ರಸಿದ್ಧಿಯಾದ ಫಲವೃಕ್ಷಗಳನ್ನು அவர்கள் ಬೆಳೆಸುವ, இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை, இனி பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. ಕ್ಷಾಮದಿಂದ ಅವರ ದೇಶವನ್ನು ಇನ್ನು ಹಾಳು ಮಾಡದು, ಅವರು ಅನ್ಯ ಜನರ ತಿರಸ್ಕಾರಕ್ಕೆ ಗುರಿ ஆமென். ಆಗರು. 30வது வசனத்தில் தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தங்கள் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಹೀಗೆ, ಆಗ ಅವರು ತಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ತಮ್ಮೊಂದಿಗಿದ್ದೇನೆಂತಲೂ ಇಸ್ರೇಲ್ ವಂಶದವರಾದ ತಾವು ನನ್ನ ಜನರಾಗಿದ್ದೇವೆಂತಲೂ ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಳ್ಳುವರು. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, ಇದನ್ನ ಹೇಳಿ ನಂತರ மந்தைகள் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள்.
ಈ ಒಂದು ಕುರಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು. நான் அவர்களுடைய மேய்ப்பன். ನಾನು ಇವರ ಕುರುಬನು. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನು நமக்கு இந்த ஒரு மாதத்திற்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு, ನಮಗೆ ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, உங்களை விடுவிக்கிறவராக, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು உங்களை பிரசரிப்பன், உங்களை பாதுகாக்கிறவராக, ನಿಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವಾತನಾಗಿ, உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறவராக நான் இருக்கிறேன். ಎಲ್ಲಾ ದಾಸತ್ವದಿಂದ ನಾನು ಹೊರತರುವವನಾಗಿ ನಾನು ಇರ್ತೇನೆ. ஜெகோவா மொபால்டி. ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது அது? ஜெகோவா ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. ಜೆಹೋವಾ மொபால்டி. ஆமென். நான் விடுவிக்கிறவர். ನಾನು ಬಿಡಿಸುವಾತನು. ஆண்டவர் இந்த ஒரு மாதத்துல ದೇವರು ಈ நம்மை அநேக காரியங்களிலிருந்து விடுதலையாக்க போகிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதத்துல ಕೀರ್ತನೆ 18ರಲ್ಲಿ 1, 2, 3 இந்த வசனங்களை கவனிக்கும் போது 1, 2, 3 ನೀವು ಗಮನಿಸುವಾಗ தாவீது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல அறிக்கை செய்கிறார். ದಾವೀದನು ಬಹು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ அறிக்கை ಮಾಡುತ್ತಾ அந்த ஒரு சங்கீதம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ಆ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ அதுக்கு மேல ஒரு சப்டைட்டில் அந்த சங்கீதம் என்ன சங்கீதம் அங்க இருக்கும். ಅದು ಯಾವ ಕೀರ್ತನೆ ಎಂಬುದಾಗಿ ಮೇಲೆ அது ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ இருக்கா? ಜಯಪ್ರದವಾದ ಯೆಹೋವನ ಸ್ತುತಿ. என்னது? ஜெயப்பிரதவாத யெகோவன ಸ್ತುತಿ. ஆமென். கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது எழுதினதான ஒரு சங்கீதம். ಕೀರ್ತನೆ ಯೆಹೋವನ ಸೇವಕನಾದ ದಾವೀದನು ಸೌಲನ ಕೈಯಿಂದಲೂ ಎಲ್ಲಾ ಶತ್ರುಗಳ ಕೈಯಿಂದಲೂ தன்னுடைய எல்லா சத்துருக்களின் ಗನಕ್ಕಾಗಿ ಮಾಡಿರುವಂತ ಕೀರ್ತನೆ. தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையினின்று விடுவிக்கப்பட்ட போது தாவீது எழுதினதான ஒரு சங்கீதம். ಎಲ್ಲಾ ಶತ್ರುಗಳ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಾಗ ಒಬ್ಬ ರಚಿಸಿದಂತ ಕೀರ್ತನೆ ದಾವೀದನ ಕೀರ್ತನೆ. என்ன சொல்றார் பாருங்க, ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ಯೆಹೋವನು ನನ್ನ ಬಂಡೆಯೂ ನನ್ನ ಕೋಟೆಯೂ ನನ್ನ ವಿಮೋಚನೆಯೂ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಆಶ್ರಯ ಗಿರಿಯೂ ನನ್ನ ಗುರಾಣಿಯೂ ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಕೊಂಬು ನನ್ನ ದುರ್ಗವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಯೆಹೋವನು ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಅರ್ಹನು, ಆತನಿಗೆ ನಾನು ಮೊರೆ ಇಡಲು ಆತನು ನನ್ನ ಶತ್ರುಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தமிழ்ல வாசிக்கும் பொழுது இந்த விடுவிக்கிறவர் என்று அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லல. ಈ ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ ಬಿಡಿಸುವಾತನು ಎಂಬುದಾಗಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ வருதா? இரண்டாவது வசனத்துல கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் ನನ್ನ ವಿಮೋಚಕನು ದೇವರು ನನ್ನ ಆಶ್ರಯಗಿರಿಯು ನನ್ನ ಗುರಾಣಿಯು ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಕೊಂಬು ನನ್ನ ದುರ್ಗವೂ ಆಗಿದ್ದಾನೆ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் பொழுது ಆದರೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ The Lord is my rock and my fortress and my deliverer அப்படின்னு வருது. ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸುವಾತನು ಅಥವಾ ಬಿಡಿಸುವಾತನು My God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. அந்த நம்ம இங்கிலீஷ்ல அத வாசிக்கும் போது என்கேஜிவில ஆங்கில ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ The Lord is my deliverer, என்னை விடுவிக்கிறவர் அப்படின்னு இந்த இடத்துல ಬಿಡಿಸುವಾತನು. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது ದಾವೀದನು ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆಯುವಾಗ 2 சாமுவேல் 22வது அதிகாரம் இது அந்த ஒரு பகுதி தான் இந்த சங்கீதம். ಈ 2ನೇ ಸಮುವೇಲ 22ನೇ ಅಧ್ಯಾಯ ಆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳೇ ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆ. அதே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா இந்த வசனம் தான் இருக்கு, எடுத்து வாசித்து பாருங்களேன். ಅದೇ 2 ಸಮುವೇಲ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಇದೇ ವಾಕ್ಯಗಳು ಇರ್ತದೆ, ಬೇಕಾದ ತೆಗೆದು என்ன இருக்குது? இதே சங்கீதம் அப்படியே இருக்கும். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். ಆತನೇ ನನ್ನ ಬಲವಾಗಿರುವ ಯೆಹೋವನೇ இந்த சங்கீதத்தை தாவீது எப்ப எழுதுறாருன்னு பார்த்தா ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಯನ್ನು ದಾವೀದನು இதுக்கு முன்னாடி 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 2 ಸಮುವೇಲ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அதிகாரத்துல ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 15வது வசனத்துல 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தாவீதுக்கு விரோதமாக எதிரிகள் சூழ்ந்து கொண்ட போது தாவீதನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಶತ್ರುಗಳು தாவீது விடாய்த்து போனான் அப்படின்ற ஒரு வசனம் அந்த இடத்துல இருக்கும். தாவீதோ விடாய்த்து போனான். தாவீதனோ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ இல்ல வசனத்தை வாசிங்க, அது என்ன இருக்கு? 15ல 2 சாமுவேல் 21:15 அவன் சோர்ந்து போயிட்டான். ಆತನು ಸೋತು ಹೋದ. 21:15 21:15 ದಾವೀದನು ತನ್ನ ಸೈನಿಕರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಫಿಲಿಸ್ಟಿಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದಣಿದಿದಂತೆ ಅವನು வந்து ದಣಿದಿದಂತೆ ಆದನು, ಅವನು ತಣಿந்து போனான், ಅವನು ಸೋರ್ந்து போனான், விடாய்த்து போனான். ಆತನು ದಣಿದಂತ தாவீது அதிக யுத்தங்களை செய்தவர்.
தாவீದನು ಅನೇಕ ಅದ ಯುದ್ಧಗಳನ್ನು ஆண்டவரೇ ಮಾಡಿದವನು. சொல்றார், ஆண்டவரೇ சொல்றார். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா அவன் தேவாலயத்தை கட்டும்போது ಯಾಕೆಂದರೆ ಅವನು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟಲು உன்னுடைய கைகள் ரத்தம் படிந்த கைகள், ನಿನ್ನ ಕೈಗಳು ರಕ್ತ ಕರೆ ತುಂಬಿದ நிறைய ಕೈಗಳು, யுத்தங்களை செய்திருக்கிறார். ನೀನು ಅನೇಕ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೀ. அதனால ஆண்டவர் என்ன அலோவ் பண்ணல, இல்ல வேண்டாம் சாலமோன் கையில கட்ட வைக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಅದನ್ನು ಅನುಮತಿಸಲಿಲ್ಲ, ಸೊಲೊಮೋನನ ಕೈಯಲ್ಲಿ நிறைய யுத்தங்களை செய்தவர், ಅನೇಕ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡಿದ கர்த்தருக்கு சித்தமான இந்த சண்டேல நம்ம இன்னும் விவரமா அதை நம்ம பார்க்க போகிறோம். ಕರ್ತನ ಚಿತ್ತವಿರುವುದಾದರೆ ಈ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ஏன்னா இப்ப ವಿವರವಾಗಿ நமக்கு இந்த ನೋಡುವ. டைம்க்குள்ள நம்ம முடிக்கணும். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು சோ ಮುಗಿಸಬೇಕು. இப்போ தாவீது என்ன விடாய்த்து போய்விட்டார். ಈ ದಾವೀದನು ದಣಿದ அப்படினா ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ சோர்ந்து போயிட்டார். ಹಾಗಂದ್ರೆ ಸೋತು இப்போ அவர்கள் எதிரிகள் சூழ்ந்து விட்டாங்க. ಈ ಶತ್ರುಗಳು ಸುತ್ತುವರೆದಿದ್ದಾರೆ. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணும்போது ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಯುದ್ಧ ಮಾಡುವಾಗ இப்போ எதிரிகள் சுத்தி அவரை கவர் பண்ணிட்டாங்க. ಈ ಶತ್ರುಗಳು ಅವರನ್ನು இப்போ ಸುತ್ತುವರೆದಿದ್ದಾರೆ. தாவீது அந்த யுத்தத்துல மரிக்க வேண்டும். ಈಗ ದಾವೀದನು ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸಾಯಬೇಕು. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில உடனே அவருடைய சேனை, அவருடைய வீரர் வந்து அவரை காப்பாத்தி அப்ப சொல்றாங்க, இல்ல தாவீது இனிமே யுத்தத்துக்கு வரக்கூடாது. அப்பனா அவருடைய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா, அவர் இனிமே யுத்தம் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டார். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಂತ ದಾವೀದನ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದಂತ ಸೈನಿಕರು ಎಲ್ಲ ಯುದ್ಧ ವೀರರು ಸುತ್ತುವರೆದು ಆತನನ್ನ ಸಂರಕ್ಷಿಸಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಈತನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ என்ன பண்றாங்க, ಹೇಗೆ ಇದ್ದಿರಬೇಕು, பாதுகாப்பு அரண்மனைக்கு திருப்பி அனுப்பி வச்சிரறாங்க. ಸಂರಕ್ಷಣೆಯಿಂದ ಆತನನ್ನ ಅರಮನೆಗೆ தாவீதுடைய இருதயம் படபடத்து கொண்டிருந்தது. ಆಗ ದಾವೀದನ ಹೃದಯವು ಚಟಪಡಿಸುತ್ತಾ பயத்தினாலே நிரம்பி இருந்தது. ಭಯದಿಂದ ತುಂಬಿತ್ತು. அப்பா கொஞ்சம் விட்டுந்தா என் உயிரே போயிருக்குமேப்பா. அப்பா ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ನನ್ನ ಜೀವನೇ ಹೋಗ್ತಿತ್ತಲ್ಲ. ಎದುರಿಗೆ வந்துட்டாங்க, அவ்வளவுதான், ஒரு குத்துனா முடிஞ்சிச்சு. தாவீது அவ்வளவு நெருங்கிட்டாங்க. ಶತ್ರುಗಳು ಫುಲ್ ಸುತ್ತುವರೆದು ಬಿಟ್ರು. ಒಂದು ಚುಚ್ಚನ್ನು ಚುಚ್ಚಿದರೆ ಸಾಕು, ಆದರೂ ಹಾಗೆ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஹீரோ சூப்பர்மேன் மாதிரி அப்படியே எல்லாரும் கூட அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல, விடாய்த்து போய் சோர்ந்து போயிட்டார். ಈಗ ಆತನು ಮೊದಲೆಲ್ಲ ಸೂಪರ್ ಮ್ಯಾನ್ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾ ಇದ್ದ. ಈಗ ಆತನು ದರಿದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. நேரத்துல ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 18 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕೀರ್ತನೆಯೇ ಈ ಕೀರ್ತನೆ 18. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, I will love you, ನಾನು ಮೇಲೆ ಮಮತೆ ಇಡ್ತೇನೆ. Oh Lord, my strength, ನನ್ನ ಬಲವಾಗಿರುವಂತ ಕರ್ತನೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಮಮತೆ ಇಡ್ತೇನೆ. Lord is my rock, ದೇವರೇ ನನ್ನ and my fortress and my deliverer, ನನ್ನ ಬಂಡೆಯು ಕೋಟೆಯು ನಮ್ಮ ವಿಮೋಚಕನೂ ಆಗಿರುವ ಆತನೇ. ಬಲನಾಗಿಯ ಕರ್ತಾವೇ, ನನ್ನ ಬಲವಾಗಿರುವಂತ நான் உம்மில் அன்பு கூறுவேன், ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಮಮತೆ ಇಡ್ತೇನೆ. நீர் என்னை விடுவிக்கிறவர். ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವ ಆತನು. இந்த ஒரு வசனத்தை கவனிக்கும் போது ಇದು ಒಂದು நம்முடைய ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ சூழ்நிலை ஒருவேளை ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶ ಒಂದು ವೇಳೆ நம்மை ಸುற்றி அப்படியே ಅಮುಕುವುதை போல, ನಮಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಸನ್ನಿವೇಶಗಳು ನಮ್ಮನ್ನು ஒருவேளை ಹತ್ತಿರ நாம ಹಾಗೆ விடாய்த்து நம்ம சோர்ந்து போய் இனிமே முடியாது என்று நினைக்கிறதை போல நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಸೋತು ಹೋಗಿ ಆ ದಣಿದಂತ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಆಗಿ ಅಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವಂತ ಇರಬಹುದು. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் பண்றார், I will deliver you, நான் உன்னை விடுவிக்கிறவனாக நான் இருக்கிறேன். கர்த்தர் வாಗ್ದಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವ ಆತನು ಎಂಬುದಾಗಿ. எத்தனை பேருக்கு அவர் சொல்ற ஒரு புரியுது? ஹalleluya. ಅವರು ಹೇಳುವಂತ இந்த சங்கீதத்துல மட்டும் இரண்டாவது வசனத்துல ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கிட்டத்தட்ட தாவீது வந்து ஒரு 8 பேரை 8 அவருடைய நாமத்தை வந்து அந்த இடத்துல சொல்றார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 8 ನಾಮಗಳನ್ನು ದೇವರಿಗಾಗಿರುವಂತ 8 அந்த ನಾಮಗಳನ್ನು தேவனுடைய அந்த ஒரு நாமத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ದೇವರ ನಾಮಗಳನ್ನು ಹೇಳ್ತಿದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அவர் ஸ்ட்ரெngthener, என்னை ஸ்ட்ரெngthen பண்ணுகிறவர், ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನು, ஃபவுண்டன், அவர் ஒரு ஊற்று, ಆತನು ಒಬ್ಬ ಬುಗ್ಗೆ, place of safety, என்னுடைய ஒரு பாதுகாப்பின் ನನ್ನ ಒಂದು ಭದ್ರತೆ அப்படின்றார். ನಮ್ಮ ಒಂದು ಭದ್ರತೆ ಕಾಪಾಡುವ ಆತನು, ஃபவுண்டன், ನನ್ನ ஃபவுண்டன் அப்படின்றார். ನಮ್ಮ ಒಂದು ಬುಗ್ಗೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ my deliverer என்ற deliverer, ವಿಮೋಚಿಸಿ ಬಿಡಿಸುವ ಆತನು, my strong God, என்னுடைய பலனாகி என் கர்த்தர், ನಮ್ಮ ಬಲವಾಗಿರುವಂತ ಕರ್ತನು, defender, என்னை பாதுகாக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವ ಆತನು, horn of my salvation, ನಮ್ಮ ರಕ್ಷಣಾ ಕರ್ತನು, என்னுடைய ரட்சணிய கொம்பு, ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯ ಕೊಂಬು. ஹalleluya. அப்ப அந்த சூழ்நிலையில அவர் வந்தபோது, ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅವರು ಬಂದಾಗ இந்த வசனத்துல அதான் சொல்லி இருக்குது, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ஜெகோவா ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, மொபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ, ஜெகோவா மொபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ, ஜெகோவா மொபால்டினா ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ ಅಂದ್ರೆ என்னை பாதுகாக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವ ಆತನು, பாதுகாப்பு, ನಮ್ಮ என்னை ಸಂರಕ್ಷಣೆ, விடுவிக்கிறவர், ನಮ್ಮನ್ನು என்னுடைய ಬಿಡಿಸುವ ಆತನು, சத்துருக்களில் இருந்து என்னை பாதுகாக்கிறவர். ಶತ್ರುಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ಆತನು. வேதத்தின்படி ಸತ್ಯ ஒரு விடுதலை என்று சொல்லும்போது, ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ, வேதத்தின்படி விடுதலை என்று சொல்லும் பொழுது, ಸತ್ಯ ವೇದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ, deliverance is about
காட் இன்டர்வென்ஷன். தேவன் தாமாக இடைப்படுவதை தான் விடுதலை என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ದೇವರು ತಾನಾಗಿಯೇ ಬಂದು ಒಡನಾಡುವಂತದ್ದನ್ನೇ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ தேவன் தன்னை வெளிப்படுத்தி ದೇವನು ತನ್ನನ್ನು ಹೊರಪಡಿಸಿ ஜனங்களை டிசாஸ்டர் அவர்களுடைய சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதும், ಚದುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರನ್ನ ಬಿಡಿಸುವಂತ, அவருடைய சரீர பிரகாரமாக இருக்கிற பலவிதமான வியாதிகளோ கட்டுகளோ பிரச்சனைகளோ வேதனைகளோ அதிலிருந்து விடுவிக்கிறதும், ಶಾರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇರುವಂತ ರೋಗಗಳು ಸಮಸ್ಯೆಗಳು ಯಾವ ಚಿಂತನೆಗಳು ಯಾವುದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்துல இருக்கிறதான தோய்வுகளோ கட்டுகளோ பாரங்களோ அவைகளிலிருந்து விடுவிக்கிறதும், ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ದಣಿವುಗಳು ಹೋರಾಟಗಳು ಸೋತು ಹೋಗುವಂತ ಕಟ್ಟುಗಳು இவை எல்லாவற்றையும் ಇವೆಲ್ಲಗಳಿಂದ தன்னுடைய அன்பின் நிமித்தமாக ತನ್ನ ಒಂದು ಪ್ರೀತಿಯ தன்னுடைய வல்லமை ನಿಮಿತ್ತವಾಗಿ நிமித்தமாக ತನ್ನ ಬಲದ தன்னுடைய ನಿಮಿತ್ತವಾಗಿ கிருபையை காண்பித்து ತಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನ ತೋರ್ಪಡಿಸಿ தன்னதே ஆன அவருடைய வழியில ತನ್ನದೇ ಆದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அப்படின்னா அவரதே ஆனதான் அவருடைய ஒரு ஸ்டைல்ல ಆ ದೇವರದೇ ಆದಂತ ಆ ಒಂದು ಸ್ಟೈಲ್ ನಲ್ಲಿ ஒருவனை விடுதலை ஆக்குவதே the deliverance. ಒಬ್ಬನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತದೇ ಬಿಡುಗಡೆ. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ? அதுதான் இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ಆ ಒಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆண்டவர் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் விடுவிப்பேன் என்று சொல்லும்போது ದೇವರನ್ನ ನಾನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ ஒரு ಎಂದು மனுஷனுடைய ಹೇಳುವಾಗ ஆவி ஆத்துமா சரீரம் அவனுடைய சரீர பிரகாரமான தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் இப்படி சகலவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வருவதுதான் டெலிவரன்ஸ். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ಅಗತ್ಯತೆಗಳು ಇದೆಯೋ ಆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಿಡಿಸುವಂತದ್ದೇ ಒಂದು ಬಿಡುಗಡೆ. பழைய ஏற்பாடுல ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಜನ பலவிதமான கட்டுகளிலே வைக்கப்படும் ಹಲವು ವಿಧವಾದ ಕಟ್ಟುಗಳಿಂದ ಇಡುವಾಗ அவர்கள் ஜனங்களால பிடிக்கப்படும் போது ಅವರು ಜನರಿಂದ ಸೆರೆ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ பல அந்நிய அரசுகளாலே அவர்களை சிறையாக்கி கொண்டு போகும்போது ಇತರ ಅನ್ಯ ರಾಜರುಗಳಿಂದ ಸೆರೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟು அல்லது அடிமைப்படுத்தப்படும் போது ಗುಲಾಮತನ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿದಾಗ அவர்களை விடுதலை ஆக்குவதே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನು ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವಂತ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರುವಂತದನ್ನ ಅಧಿಕವಾಗಿ எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கும் போது ಎಲ್ಲವನ್ನ ಗಮನಿಸುವಾಗ தேவன் தன்னை வெளிப்படுத்தி ದೇವರು ತನ್ನನ್ನ ಹೊರಪಡಿಸಿ தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி ತನ್ನ ನಾಮವನ್ನು தன்னுடைய ಪ್ರಚುರಪಡಿಸಿ ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். ತನ್ನ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இப்போ பரலோகத்துல ஆண்டவருக்கு நாமங்கள் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಾಮಗಳು ಇಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. ಒಂದೇ ಒಂದೇ He ಇದೆ. is your holy, அவர் பரிசுத்தர். ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. வேற என்ன பேர் இருக்குது ஆண்டவருக்கு பரலோகத்துல? ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ? பரலோகத்துல ஆண்டவருக்கு பேரே தேவை கிடையாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಹೆಸರೇ ಅವಶ್ಯಕತೆ ஆண்டவர் ಇಲ್ಲ. இந்த பூமியில ದೇವರು ಈ ಒಂದು எப்போது ಭೂಮಿಯಲ್ಲಿ தன்னை ரிவீல் பண்ணுகிறாரோ அல்லது தன்னை வெளிப்படுத்துகிறாரோ ಯಾವಾಗ ತನ್ನನ್ನ ಹೊರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அந்த ಪ್ರಚುರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ நாமத்தின் வல்லமை நமக்கு தேவை என்றுதான் அதை வெளிப்படுத்துகிறார். ಆ ಒಂದು ನಾಮದ ಅಗತ್ಯತೆ ನಮಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನ இப்போ பரலோகத்துல ಹೊರಪಡಿಸುತ್ತಾರೆ. சுகம் தேவை கிடையாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன்னா சுகம் பரலோகத்துல இருக்கும். ಸ್ವಸ್ಥತೆಯು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ಬಲಹೀನನು ಸಹ So, ಬಲವಂತನಾಗಿ அங்க ಎನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. வியாதி இருக்காது. ಅಲ್ಲಿ ರೋಗವಿರುವುದಿಲ್ಲ. அதனால அங்க ஒரு ஹீலர் தேவையே கிடையாது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனா பூமியில ಆದರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ அவர் நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥತೆ ಪಡಿಸುವಾತನಾಗಿ ಆತನು ஹalleluya. ಇದ್ದಾನೆ. ಯೆಹೋವಾ ರಾಫಾ, ಯೆಹೋವಾ ರಾಫಾ, ಯೆಹೋವಾ ஈரே, ಯೆಹೋವಾ ಯೆಹೋವಾ ಈರೆ, ஷம்மா. ಯೆಹೋವಾ பரலோகத்துல ಶಮ್ಮ. நமக்கு விடுவிக்க ஒருத்தர் தேவை கிடையாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಾತನು ಒಬ್ಬರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நம்ம விடுதலை ஆனவங்க தான் பரலோகத்துக்கே போயிருப்போம். ಯಾಕೆಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾವು அந்த ಇರ್ತೇವೆ. இடத்துல நம்ம அடிமைப்படுத்துவதற்கு யாருமே இருக்க ಆ மாட்டாங்க. ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಒಳಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರೊಬ್ಬರು ಇರುವುದಿಲ್ಲ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ ஆண்டவர் தன்னை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறார். ದೇವರು ತನ್ನನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ பல ಪ್ರಚುರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நாமங்களினாலே. ಹಲವು ನಾಮಗಳಿಂದ. ஹalleluya. ಹalleluya. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் முதல்ல அவரை வெளிப்படுத்தும் போது ದೇವರು ಮೊದಲು ಆತನನ್ನ ಪ್ರಚುರಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ YHWH இதுதான் நம்ம யாவேன்னு சொல்லுவோம். ಇದನ್ನೇ ನಾವು ಯಾವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. நம்ம தப்பா சொல்றோமே அது, ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது YHWH. ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. YHWH ಎಂಬುದಾಗಿ ஆனா ಹೊರಪಡಿಸುತ್ತಾರೆ. ஜெகோவா,
ಜೆಹೋವಾ, அத ஜெகோவா அப்படின்னு சொல்றோம். ನಾವು ಜೆಹೋವಾ ಎಂಬುದಾಗಿ இல்ல ಹೇಳ್ತೇವೆ, யாவே அப்படின்னு சொல்றோம். ಅಥವಾ ಯಾವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. இதோடு கூட சேர்ந்து தன்னுடைய கிரியைகளை ஆண்டு பூமியில வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೊರಪಡಿಸುತ್ತಲೇ எத்தனை பேருக்கு ಇದ್ದಾರೆ. புரியுது? ஹalleluya, ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ. ஆமென். ஆனா ஒரே காரியம் நம்ம இப்ப பார்த்து முடிக்க போறோம், டைம் ஆயிடுச்சு. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ಅದನ್ನ ನೋಡಿ ನಾವು ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இப்போது அவர் யெகோவா ஜெகோவா மொபால்டியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ಈಗ ದೇವರು ತನ್ನನ್ನ ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ ಆಗಿ ஜெகோவா ಅದನ್ನ மொபால்டி, ಹೊರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஜெகோவா மொபால்டின்னா ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ அவர் ಅಂದ್ರೆ விடுதலையாக்குகிறவர். ಅದರ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ. ஹalleluya, Hallelujah. எதில இருந்தாலும் விடுதலையாக்குகிறவர், ಯಾವುದರ ಕಾರ್ಯಗಳಿಂದಲ್ಲ எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறவர், ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர், ಕಟ್ಟುಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர், ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவர், நம்மை அழுத்தி கொண்டிருந்த சகல காரியங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவர். ನಮ್ಮನ್ನು ಆದಿಮಿ ಹಾಕುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ அது ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ. வியாதியா இருக்கலாம், ಅದು ವ್ಯಾಧಿ அது ಆಗಿರಬಹುದು, பிரச்சனையா இருக்கலாம், ಅದು ಸಮಸ್ಯೆಯಾಗಿರಬಹುದು, பலவீனமா இருக்கலாம், ಅದು ಬಲಹೀನತೆ அல்லது நம்முடைய ಆಗಿರಬಹುದು, சரீர பிரகாரமான கட்டா ಅದು இருக்கலாம், ಶಾರೀರಿಕವಾಗಿ அல்லது ಕಟ್ಟುಗಳಾಗಿರಬಹುದು, ஆவிக்குரிய கட்டா இருக்கலாம். அது ஆத்மிಕವಾದ ஆனால் கட்டாಗಿರಬಹುದು. சகலவற்றிலிருந்து விடுவிப்பவர் தான் ஜெகோவா மொபால்டி. ಆದರೆ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಡಿಸುವ ಆತನೇ ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ. இப்பொழுது ஆண்டவர் இப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ಹೀಗೆ ದೇವರು ತನ್ನನ್ನು ಹೀಗಾಗಿ ಹೊರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. அது இயேசுவின் நாமத்தினாலே பல காரியங்கள் வெளிப்படுகிறது. ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಹಲವು ಕಾರ್ಯಗಳು பல ಹೊರಬರುತ್ತವೆ. காரியங்களிலிருந்து விடுதலையை கர்த்தர் நமக்கு ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். ಹಲವು ಕಾರ್ಯಗಳ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ದೇವರು ಈಗಾಗಲೇ ದೇವರು ವಾಕ್ಯವಾಗಿ ವಾಗ್ದಾನವಾಗಿ ನಮಗೆ ஆனா ಹೊರಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நமக்கு இப்போ நேரம் இல்லை. ಈಗ ನಮಗೆ ಅದಕ್ಕೆ ஆமென். ಸಮಯವಿಲ್ಲ. மிக முக்கியமான ஒரு சத்தியம், ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಸತ್ಯ, இயேசு ஒரு ஜெபம் செய்யும் போது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು யோவான் ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು 17வது ಮಾಡುವಾಗ அதிகாரத்துல ಯೋಹಾನ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு வார்த்தையை சொல்றார். ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு வார்த்தையை சொல்றாரு. ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ಆ ವಾಕ್ಯವನ್ನ 6வது ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. வசனத்துல 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ಲೋಕದೊಳಗಿಂದ ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಮನುಷ್ಯರಿಗೆ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವೆನು. படுசுவேனு அப்படின்னு இருக்கு, படிசிதேனு. ஆமென். வெளிப்படுத்தினேன். ஆமென். இயேசு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ரிவீல் பண்றார், ஒரு சத்தியத்தை சொல்றார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಸತ್ಯವನ್ನ ಇಲ್ಲಿ எனக்கு ಹೊರಪಡಿಸಿದ್ದಾರೆ. தந்த இவர்களுக்கு, ನನಗೆ ಕೊಟ್ಟ I ಇವರಿಗೆ have manifested your name. ನಿನ್ನ ಹೆಸರನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸಿದೆನು. ஆமென். அவர் சொல்றாரு, நான் தமிழ்ல கன்னடல வாசிக்கும் பொழுது சும்மா வெளிப்படுத்தினேன் அப்படி ஒரு டிஃபரெண்டா இருக்குது. ஆனா மேனிஃபெஸ்டட் என்ற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ತಮಿಳು ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೆಸರನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸಿದೆನು ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. இப்ப வெளிப்படுத்தினேன் அல்லது காண்பித்தேன் இதெல்லாம் அர்த்தம் தான் அதுல ನಾನು வருது. ಪ್ರಕಟಿಸಿದೆ, ತಿಳಿಸಿದೆ, ಅದರ ಅರ್ಥವೇ. ஆனா மேனிஃபெஸ்டட் அப்படின்றது வந்து ಮ್ಯಾನಿಫೆಸ್ಟೆಡ್ ಅಂದ್ರೆ ಎನ್ನುವಂಥದ್ದು அந்த தேவன் தன்னை சம்பூர்ணமாக அந்த வல்லமையோடு வெளிப்படுத்துகிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತನ್ನಲ್ಲಿ ಹೊರಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದನ್ನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬಹುದು. ஹalleluya. Hallelujah. 11வது வசனம் முடியும் போது இப்படி முடிக்கிறார். இயேசு, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇವರನ್ನ ಕಾಯಬೇಕು. ஆமென். உம்முடைய நாமத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇವರನ್ನ ஆமென். ಕಾಯಬೇಕು. இந்த ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் விடுதலையாக்குவேன். ನಾನು ಬಿಡುಗಡೆ யோவான் ಮಾಡುತ್ತೇನೆ. 8:36. ಯೋಹಾನ 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ಮಗನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಾದರೆ ನೀವು ನಿಜವಾಗಿಯೂ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. யோவான் 8:32. ಯೋಹಾನ சத்தியத்தையும் 8:32. அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. 2 கொரிந்தியர் 3:17. 2 ಕೊರಿಂಥ 3:17. கர்த்தரே ஆவியானவர், ಕರ್ತನೇ கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ಕರ್ತನ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. எபிரேயர் 2:15. ಇಬ್ರಿಯ 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ಜೀವ ಮರಣ ಕಾಲವೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಅದುಮಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஜீவ காலமெல்லாம்,
ಜೀವಕಾಲವೆಲ್ಲ மரண பயத்தினாலே ಮರಣ ಭಯದಿಂದ அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அவர் வெளிப்பட்டார். ஆமென். ಹಾಗೆಯೇ ತನ್ನನ್ನು ಹೊರಪಡಿಸಿಕೊಂಡು ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க ಒಂದು ನಿಮಿಷ ಹಾಗೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಆತನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಆತನು ಯೆಹೋவா மொபால்டி ಯೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ எந்தெந்த விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ ಯಾವ ಯಾವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ எந்தெந்த காரியங்களினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೋ நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமோ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ನಮ್ಮ நம்முடைய சரீர பிரகாரமான சுகம் ಶಾರೀರಿಕವಾದಂತ ಸ್ವಸ್ಥತೆ ಬಲ ஆரோக்கியம் ಆರೋಗ್ಯ ஆவிக்குரிய பல ಆತ್ಮಿಕವಾದ ಬಲ எதெல்லாம் நம்ம கட்டப்பட்டிருக்கிறதோ ಯಾವ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ எதெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ ಯಾವುದೆಲ್ಲ அது ಗುಲಾಮಗೊಳಪಟ್ಟಿದೆಯೋ சாபமா இருக்கலாம், ಅದು அது ಶಾಪವಾಗಿ வியாதியா இருக்கலாம், ಅದು ವ್ಯಾಧಿಯಾಗಿರಬಹುದು, ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம். ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯವಾಗಿರಬಹುದು. நான் விடுதலையாக்குவேன் வாக்கு பண்றார். ஆமென். ಕರ್ತನು ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ விடுதலையாக்கும் ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಾಗ நான் விடுதலையாக்கும் போது ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಾಗ நீங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ನೀವು ನಾನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. அருமையான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ அருமையான சபையே, ಪ್ರೀತಿಯ கர்த்தர் இந்த ஒரு மாதத்திற்கு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ಕರ್ತನು ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯೆಹೋவா மொபால்டி, ಯೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ, அவர் விடுதலையாக்குகிறவர், ಆತನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ, அவர் விடுவிக்கிறவர், ಆತನು ನಮ್ಮನ್ನು அவர் பாதுகாக்கிறவர், ಆತನು ಸಂರಕ್ಷಿಸುವ, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು அப்படியே நம்ம ಮೇಲೆ ஜெபம் ಕೆತ್ತಿ, பண்ணலாமா? ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஹalleluya. ಮಾಡೋಣವಾ? ஓ விடுவிக்கிறவர், ಬಿಡಿಸುವ God will deliver us. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ, ಆತನು நம்மை விடுதலையாக்குகிறவர், ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ, நம்மை ಆತನು பிரசர் பண்ணுகிற, நம்மை பாதுகாக்கிறவர். ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವ ಆತನು. ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல ಹಾರಾಡುವ ಅಕ್ಕಿಯ ಹಾಗೆ நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். ஹalleluya. இந்த 10வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே ಈ ಒಂದು 10ನೇ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ದಿವಸ அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವ. ஜெகோவா மொபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ, ஜெகோவா மொபால்டி. ಜೆಹೋವಾ. இதுதான் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, ಇದನ್ನೇ ಯೇಸು ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, I manifested your name. நான் உன்னுடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ಹಾಗೆ ದೇವರೇ, ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾನು ಇವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದೆನು. ಆ ನಾಮದಿಂದ ಇವರನ್ನು ಕಾಯ್ದುಕೋ. ಪ್ರೊಟೆಕ್ಟ್ them with your name. ನಿನ್ನ ಅವருடைய அந்த நாமத்தினாலே இவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும். ನಿನ್ನ ನಾಮದಿಂದ ಇವರನ್ನು ಸಂರಕ್ಷಿಸು. நான் வெளிப்படுத்தினேன், ನಾನು ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡೆ, அந்த நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும். ಆ ನಾಮದಿಂದ ನೀವು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳ್ರಿ. ஹalleluya. அது பயங்கர ரகசியம் நிறைந்த ஒரு ஜெபம். ಅದು ಬಹಳ ರಹಸ್ಯವು ತುಂಬಿದ ஜெகோவா ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. மொபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಪಾಲ್ಟಿ, நம்மை பாதுகாக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವ, பிரசர் பண்ணுகிறவர், ಆತನು ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳುವ, ಆತನು பிரசர் பண்ணுகிறவர், அதை பத்திரமா வைக்கிறவர். ಅದನ್ನು ನಮ್ಮನ್ನು ಭದ್ರವಾಗಿ ஒரு ಇಡುವ, பொருள் கெட்டு போகாம வைக்கிறத பிரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் கெட்டு ಒಂದು போகாம ವಸ್ತು ಕೆಟ್ಟು ಹೋಗದ ಹಾಗೆ ಅದನ್ನು ಭದ್ರಪಡಿಸುವಂತ ಸುಭದ್ರಕಾರನೆಂಬುದಾಗಿ பிரசர் பண்ணுகிறவர், ಭದ್ರಪಡಿಸುವ, ಆತನು பத்திரப்படுத்துகிறவர், ಭದ್ರಪಡಿಸುವ, பாதுகாக்கிறவர், ಸಂರಕ್ಷಿಸುವ, விடுவிக்கிறவர். ಬಿಡಿಸುವ. ஆமென். உங்க குடும்பம், ನಮ್ಮ ಕುಟುಂಬ, உங்கள் குடும்பம், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ, உங்கள் பிள்ளைகள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, உங்களுடைய எதிர்காலம் ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ தேவனாலே ಅದು பாதுகாக்கப்படும், ದೇವರಿಂದ விடுதலையாக்கப்படும். ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. நீங்கள் அடிமைத்தனத்துக்குட்பட்டவர்கள் அல்ல. ನೀವು ಗುಲಾಮಕ್ಕೊಳಪಟ್ಟವರಲ್ಲ. அடிமைத்தனத்திலே வாழும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வர கிடையாது. ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ விடுவிக்கிறவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಗೆ ಬಂದವರು. இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವ, நுகங்களை எல்லாம் நான் எடுத்து ಮಾಡಿದ್ದಾರೆ. நுகங்களை எல்லாம் எடுத்து போடுவேன். ನೊಗದ ಗುಡ್ಡಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು நான் அவர்களை விடுவிப்பேன். ನಾನು ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. எல்லா பயத்திற்கு நான் தூரமாக்குவேன். ಎಲ್ಲ ಭಯಗಳಿಗೆ ಅವರನ್ನು ದೂರ ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் நம்மை விடுவிக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವ, God who deliver us. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತ நம்மை வலது கரத்தை உயர்த்தி ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ என் ಮಾಡೋಣ. வாழ்க்கையில, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ஆண்டவரே, என்னுடைய ಜೀವಿತದಲ್ಲಿ, குடும்பத்தில ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ எந்த கட்டுகள் இருக்கிறதோ, ಯಾವ எந்த ಕಟ್ಟುಗಳಿದೆಯೋ, நுகங்கள் இருக்கிறதோ, ಯಾವ ಒಂದು இந்த ನೊಗಗಳಿದೆಯೋ, மாதத்தில் அவைகள் உடைந்து போகட்டும். ஆண்டவரே, ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಅವೆಲ್ಲ நீர் ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. வாக்கு பண்ணி இருக்கிறபடியே ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ கர்த்தர் ಹಾಗೆ உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். ಕರ್ತನೇ ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನವನ್ನ ನೆರವೇರಿಸು. வலது கரத்தை விட்டு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே,
ನಿಮ್ಮ ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ என் ಪ್ರಾರ್ಥನೆ மேல ಮಾಡುವ இருக்கிற ದೇವರೇ, நுகங்கள் எல்லாம் ನನ್ನ ಮೇಲೆ முறிக்கப்படும், ಇರುವಂತ ನೊಗಗಳೆಲ್ಲ கட்டுகள் எல்லாம் மறுக்கப்படட்டும். ಕಟ್ಟುಗಳೆಲ್ಲ இந்த ಮುರಿದು மாதத்துல நான் விடுதலை அனுபவிக்கணும். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ஆமென். ಬಿಡುಗಡೆಯನ್ನು நீங்க வாக்கு ಅನುಭವಿಸಬೇಕು. பண்ணி இருக்கிறது என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತ ನನ್ನ என் ಜೀವಿತದಲ್ಲಿ குடும்பத்துல ನೆರವೇರಿಸಿ. நிறைவேற்றுங்க, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ எங்க ನೆರವೇರಿಸಿ. சபையில நிறைவேற்றுங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿ. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ಹಾಗೆ ஸ்தோத்திரம். ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ வாக்கு ಸ್ತೋತ್ರ. பண்ணின தேவன், ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ வாக்கு ದೇವರು மாறாதவராய் இருக்கிறதற்காய் ವಾಗ್ದಾನ ஸ்தோத்திரம். ಮಾರ್ಪಡದಾತನಾಗಿ உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಹೌದೆಂದು ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ஆமென். இந்த ಇರುವುದಕ್ಕಾಗಿ மாதத்தின் மற்ற நாட்களை கடந்து போவதற்கு முன்பதாக ಈ ತಿಂಗಳ ಉಳಿದ ದಿನಗಳಿಗೆ ನಾವು ದಾಟಿ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ உம்முடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள போகிறோம். ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲೂ ರಕ್ತದಲ್ಲೂ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. நீர் எங்களுக்காக பிட்க ஒப்பு கொடுத்த உம்முடைய சரீரத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசு. ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಡಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ಶರೀರ, ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. எங்களுக்காக ஆண்டவரே பிட்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட சிந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட உம்முடைய சரீரம் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಡಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕಾಗಿ ನಮಗಾಗಿ இதிலே பங்கு கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ಸುರಿಸಲ್ಪಡಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ இதை பங்கு கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ಪಾಲು இது ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು எங்களுடைய விடுதலைக்காக பிட்கப்பட்ட சரீரம். ಇದು ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ இது ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ எங்களுடைய ಶರೀರ. விடுதலைக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ಇದು ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಿನ್ನ ರಕ್ತ. எங்கள் சாபத்திலிருந்து, ನಮ್ಮನ ಶಾಪದಿಂದ, எங்கள் பாவத்திலிருந்து, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಂದ, எங்கள் சாபத்திலிருந்து, ನಮ್ಮ எங்களுடைய ಶಾಪಗಳಿಂದ, கட்டுகளிலிருந்து ನಮ್ಮ ಕಟ್ಟುಗಳಿಂದ எங்களை விடுதலையாக்கும்படியா ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்திலே ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ಮರಣ இருந்த ಭಯ எங்களை விடுதலையாக்கும்படியா ಇದಂತ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ பிட்கப்பட்ட சரீரம், ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಶರೀರ, சிந்தப்பட்ட ரத்தம். ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ತ. ஆண்டவரே நன்றி அப்பா, ದೇವರೇ ಕೃತಜ್ಞತೆ. எங்களுக்காய் பிட்கப்பட்ட சரீரத்திற்காய் ஸ்தோத்திரம். ನಮಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕಾಗಿ, எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிற இந்த ரசத்திற்காய் ನಮಗಾಗಿ ஸ்தோத்திரம். ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ರಸಕ್ಕಾಗಿ அது அப்படியே அது செய்யப்பட்ட நோக்கத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றட்டும். ಅದು ಹಾಗೆಯೇ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಆದ್ರ ಒಂದು ಚಿತ್ತವನ್ನು ಉದ್ದೇಶವು ನೆರವೇರಲಿ. பிட்கப்பட்ட நோக்கமும் ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ரத்தம் ಉದ್ದೇಶವು, சிந்தப்பட்டதின் நோக்கமும் ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಉದ್ದೇಶ எங்களுடைய வாழ்க்கையில ನಮ್ಮ நிறைவேறட்டும். ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. நம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். அப்படியே ஜெபத்தோடு வந்து நாம் ಹಾಗೆ எடுத்துக்கொள்வோம். ಪ್ರಾರ್ಥನೊಟ್ಟಿಗೆ ಬಂದು பிறகு ನಾವು எல்லாரும் ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. சேர்ந்து பங்கு கொண்டு ஜெபத்தோடு கூட நாம் முடிக்கலாம். ನಾವು ಹಾಗೆ ಸೇರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು அவர் ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ நமக்காக ಮುಗಿಸೋಣ. பிற்கும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், ಅವರು ನಮಗಾಗಿ நமக்காய் சிந்த ಮುರಿಯಲ್ಪಡಲು ஒப்பு கொடுக்கப்பட்ட ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಶರೀರ, ரத்தம், ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಡಲು நமக்காய் ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ பிற்கப்பட்ட ರಕ್ತ, சரீரம், ரத்தம், ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ದೇಹ ರಕ್ತ, ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ದೇಹ ರಕ್ತ, உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம் ரத்தம், உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம் ரத்தம், உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம் ரத்தம், உங்களுக்காய் முறியல்பட்ட தேக ரத்தம், உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம் ரத்தம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ತಂದೆ, உம்முடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲೂ ರಕ್ತ பங்கு கொள்ளுக எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು இந்த ಅನುಗ್ರಹಿಸಿ. மாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ಈ ತಿಂಗಳನ್ನು இதில் ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ பங்கு ಮುಂಚೆ கொள்ளுகிறோம். ಇದರಲ್ಲಿ ಪಾಲು அதற்கு ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ಅದಕ್ಕೆ ನಮಗೆ எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரத்திற்காய் ஸ்தோத்திரம். ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ எங்களுக்காய் ಶರೀರಕ್ಕಾಗಿ சிந்தப்பட்ட ಸ್ತೋತ್ರ. ரத்தத்திற்காக ನಮಗಾಗಿ ஸ்தோத்திரம் ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ஆண்டவரೇ. ನಿಮ್ಮ நன்றியோடு ರಕ್ತಕ್ಕಾಗಿ கூட ಸ್ತೋತ್ರ. ಕೃತಜ್ಞತೆಯೊಟ್ಟಿಗೆ நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தை புசித்து ನಾವು ಹಾಗೆ ಆತನ ಶರೀರವನ್ನು, அவருடைய ரத்தத்தை நாம் பானம் ಆತನ பண்ணுவோம். ರಕ್ತವನ್ನು ಪಾನ ಮಾಡುವ. நன்றி ஆண்டவரே. ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ. ஆமென். அவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ಆಮೆನ್. ಆತನ ಕರ್ತನ ಶರೀರದಲ್ಲೂ ರಕ್ತದಲ್ಲೂ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸೋಣ. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ஆண்டவரே, நீங்க தந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ನೀವು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய விடுதலை நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ನಿಮ್ಮ ஸ்தோத்திரம். ಬಿಡುಗಡೆಯ ನಾಮವನ್ನು ನಮಗೆ ಹೊರಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ ஜெகோவா ಸ್ತೋತ್ರ. மபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಬ್ಬಹಲ್ಟಿ, ஜெகோவா மபால்டி, ಜೆಹೋವಾ ಮೊಬ್ಬಹಲ್ಟಿ, ஜெகோவா மபால்டி. ಜೆಹೋವಾ ಮೊಬ್ಬಹಲ್ಟಿ. எங்களை விடுவிக்கிறவா, ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವ, எங்களை பத்திரப்படுத்துகிறவா, ನಮ್ಮನ್ನು எங்களை ಸುಭದ್ರಪಡಿಸುವ, வெளியிலே கொண்டு வருகிறவா. ನಮ್ಮನ್ನು God ಹೊರತರುವಾತನು, who preserves us, ನಮ್ಮನ್ನು God who ಭದ್ರತೆಪಡಿಸುವಾತನು, delivers us. ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಾತನು.
ஓ உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ಕರ್ತನೇ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಹಾಗೆ ನೆರವೇರಲಿ. சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ஒவ்வொரு ಜೀವಿತದಲ್ಲಿ குடும்பத்திலும் நிறைவேறட்டும். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ಕರ್ತರು ಮಾಡಲು நீங்க ಎಣಿಸಿದ್ದು எங்க ತಡೆಯಾಗುವುದಿಲ್ಲ. வாழ்க்கையில அப்படியே நீங்க நிறைவேற்றி நடத்துங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಗೆ காலை ஜெபத்துல வந்த ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆசீர்வதியும். ಬೆಳಗಿನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ. ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ಆನ್ಲೈನ್ನಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ. இது ಮಂತ್ ಆಫ್ ಜೆಹೋವಾ ಮೊಬಾಲಿಟಿಯಾಗ ಎಲ್ಲರಿಗೂ இருப்பதாக. ಇದು ಜೆಹೋವಾ ಮೊಬಾಲಿಟಿಯ ತಿಂಗಳಾಗಿ ಒಂದು ಎಲ್ಲರಿಗೂ கர்த்தர் ಇರಲಿ. விடுவிக்கிறவராக கர்த்தர் வெளிப்படும்படியாக ಎಲ್ಲರಲ್ಲಿ ಒಳಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಿ. நீங்க விடுவிக்கிறவராக ஒவ்வொருத்தரும் வெளிப்பட்டு விடுதலையாக்குவீராக. ನೀವು ಅಪ್ಪಾ ಬಿಡಿಸುವಾತನಾಗಿ ಎಂದು ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ சகலவற்றையும் ಮಾಡ್ರಿ ತಂದೆಯೇ. உம்முடைய ஆளுகைக்கு சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು எல்லா தேவைகளையும் சந்தியும். ಎಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನ ಪೂರೈಸಿರಿ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ಕರ್ತನೇ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳ್ರಿ. தீமையை நின்று எங்களை ரட்சித்து பாதுகாத்து ಕೇಡಿನಿಂದ ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು பிரசர் பண்ணுங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಭದ್ರತೆ உலகத்தின் தீமைகள் தொடக்கூடாதப்பா. ಲೋಕದ ಕೆಡುಕುಗಳು சத்துருடைய எந்த ஆயுதங்களும் வாய்க்க கூடாது ஆண்டவரே. ಶತ್ರುವಿನ ಯಾವ ಆಯುಧಗಳು விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாவதாக. ಎಲ್ಲ ಶತ್ರುವಿನ ಶಸ್ತ್ರ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ನಿರ್ಮೂಲವಾಗಲಿ. சத்துருடைய சகல ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக. ಶತ್ರುವಿನ ಎಲ್ಲ ಆಯುಧಗಳು ಅದು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ஆவி ஆத்மா சரீரத்தில ಆತ್ಮ ಪ್ರಾಣ ஒரு பரிபூர்ண விடுதலையோடும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು பிள்ளைகள் இந்த மாதத்துல வாழ செய்யுங்கப்பா. ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬಾಳುವಂತೆ ಮಾಡಿರಪ್ಪ. இந்த மாதத்துல அப்படியே நீங்க நடத்தும்படியாய் ತಿಂಗಳಲ್ಲಿ ಹಾಗೆ ನೀವು ಮಾಡಿರಿ ತಂದೆ. உம்முடைய கரத்துல சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ உமக்கு எல்லா துதியான மகிமையை செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಳ ಮಹಿಮೆ இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವ. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்றையும் மறவாதே. ಆಮೆನ್. ಅಂತಿಮ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯ ಐಕ್ಯತೆಯು ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇದ್ದು ಯೆಹೋವಾ மொபால்டி அவர் விடுவிக்கிறவராக இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all. ஆமென். ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென்.